வார்த்தைகளை ஒவ்வொருவரும் நமக்கு புரியும்படியாக மிக எளிமையாக அழகாக பேசும்படி கர்த்தர் உதவி செய்தார். அதுவும் ஆவிக்குரிய புத்தகங்களை ஆராய்ந்து அவர்கள் அநேக காரியங்களை தேடி ஒரு புதுமையான காரியங்களை நமக்கு முன்பதாக வைக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாகவும் ரொம்ப ஒரு வித்தியாசமாகவும் இருக்கிறது. ஆகவே நான் ஆண்டவரை துதிக்கிறேன். இன்றைக்கும் அந்த கருப்பொருளின் அடிப்படையிலே இல்லைங்களா, சிலுவை மரமும் மனித வாழ்வும் என்கிற அந்த கருப்பொருளின் அடிப்படையில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற மரம் கருவாலி மரம். கருவாலி மரம் என்பது இது ரெண்டு வகையாய் பிரிக்கப்படுகிறது. கருவாலி மரம், கர்வாலி மரம் என்று ரெண்டு வகையாக பிரிக்கப்படுகிறது. ஒவ்வொரு பகுதியில் அதுக்கு ஒவ்வொரு பெயரிடப்படுகிறது. இது குறிப்பாக பார்த்திங்கன்னா ஆசியா அமெரிக்கா பகுதியில் அதிகமாக வளரக்கூடிய மரங்கள் கருவாலி மரம். கர்வாலி மரம் அல்ல, கருவாலி மரம் இல்லையா. இது ரெண்டுமே ஒரு வகையான மரம் தான். ரெண்டும் ஒரே தன்மையுடைய மரங்கள் தான். ஆனால் மரங்கள் வித்தியாசம். ஆனால் ரொம்ப பெரிய அளவில் இது ஒரு பெரிய அளவில் என்ன பண்ண முடியாதுன்னா இதை பிரிக்க முடியாது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி கருவேப்பிலை பிரிக்க முடியாது பாருங்கள். அது மாதிரி தான் ரெண்டும் வேறு தன்மை தான். ஆனால் ரெண்டும் ஒன்றா தான் இருக்கும். அது போல் கொத்தமல்லியில் ஒரு கிளை வரும், அது பார்த்திங்கன்னா கொத்தமல்லி மாதிரியே இருக்கும். ஆனால் அதுக்காண்டி நீங்கள் குழம்புல போட்டிங்கன்னா கசந்துரும். ஆனால் ரெண்டும் ஒரே தன்மை உடையது தான். அதே போல தான் இந்த கருவாலி மரம் என்று சொல்லப்படுகிற ஒரு மரம், அதனுடைய மூலப்பொருளாகிய வார்த்தை கருவாலி என்றும் கருவால் என்கிறோம் இரு வகையாக பிரிக்கப்படுகிறது. கருவாலி அப்படிங்கிற அந்த தலைப்பின் அடிப்படையில் இன்னொருவர் பேசுவார். கருவால் என்று சொல்லப்படுகிற கருவாலி என்கிற அந்த வார்த்தையின் அடிப்படையில் கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு கூட பேசுவார். இந்த கருவாலி மரம் பெரும்பாலும் ஆசியா அமெரிக்க பகுதியிலே வளரக்கூடிய மரமாக இருக்கிறது. கொர்காஸ் என்கிற ஒரு தாவரியவியல் பெயர் பெற்ற இந்த மரம், கொர்காஸ் என்கிறதான தாவரியவியல் பெயர் கொண்ட இந்த மரத்தின் வகையில் 600க்கும் மேற்பட்ட மரங்கள் இருக்கிறது. இந்த வகை மரங்கள் எத்தனை வகை இருக்குது? இந்த கருவாலி அப்படின்றது. அதுபோல் இந்த ஃபேமிலியில் தாவரியவியல் இந்த ஃபேமிலியில் பார்க்கும்போது கொர்காஸ் என்கிறதான இந்த வகையான மரங்கள் 600 வகை மரங்கள் இருக்கிறது. இந்த 600 வகை மரங்களும் மிகவும் வலிமை பெற்ற மரங்களாய் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு மரங்கள் என்று சொல்லி வேதத்தின் அடிப்படையிலும் உலக ரீதியிலும் ஆராய்ந்து சொல்லப்படுகிறது. அப்போது கருவாலி மரம் என்று சொல்லி பார்க்கும் பொழுது இது ஒரு பிப்ளிக்கலாக நம்ம பார்க்கும் பொழுது இது கருவாலி என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆனால் இதிலிருந்து பிரிந்த ஒரு மரம் தான் கருவாலி மரம் என்று சொல்லி அழைக்கப்படுகிறது. இது மிகவும் உறுதியான ஒரு மரம், ரொம்ப கடினமான ஒரு மரம் என்று சொல்லுவார்கள். அதான் சொல்லுவாங்கள்ல, வைரம் பாய்ஞ்ச கட்டை அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்கள். வைரம் பாய்ந்த ஒரு மரம், அது ரொம்ப நீண்ட காலமாய் வளரக்கூடிய ஒரு மரம். ஒரு மரத்தினுடைய வயதை எப்படி அதை அறிய முடியும்னு சொல்லி பார்க்கும்போது மரத்தை கட் பண்ணும் பொழுது அதுக்குள்ளே இருக்கிறதானே வளையங்கள் நீங்கள் படிச்சிருக்கிறீங்களா? அதெல்லாம் அது சுற்றி ரவுண்ட் இருக்கும். எத்தனை ரவுண்ட் இருக்குதோ அத்தனை ஹண்ட்ரட்ஸு அவ்வளோ காலங்கள் அந்த மரங்கள் இருக்கிறது. அப்படி நம்ம பார்க்குற மரங்கள் தான் நம்ம ஊரில் இருக்கிற புளிய மரம். இந்த கருவாலி மரங்களும் அப்படி தான் நீண்ட காலம் வளரக்கூடிய மரம். கடவுள் அதுக்கு அப்படிப்பட்ட ஒரு தன்மையை கொடுத்திருக்கிறார். ரொம்ப உறுதியான மரம், நீண்ட காலம் உழைக்கக்கூடிய மரம். அதிலிருந்து பல வகையான பொருட்கள் செய்யப்படுகிறது. மேசை செய்யப்படுகிறது, நாற்காலிகள் செய்யப்படுகிறது. குறிப்பாக அந்த அமெரிக்கா ஆசியா நாடுகளிலே இந்த மரங்கள் அதிகமாக வளர்கிறதுனால அங்கே சவப்பொட்டிகள் அதில் செய்யப்படுகிறது. ரொம்ப உறுதியான மரம் என்கிறதுனால அதில் சவப்பெட்டியெல்லாம் செய்யப்படுகிறது. நம்ம ஊர்லேயும் கூட பார்த்திங்கன்னா சில மரங்கள் கனி கொடுக்காது, ஆனால் அந்த மரம் ரொம்ப வலிமையாக இருக்கும். விசேஷமாக நம்ம சொல்லணும்னா புங்க மரத்தில் அதிகமாக எதையும் செய்கிறது நம்ம பார்த்துருக்க முடியாது. ஆனால் ஓரளவுக்கு குறைந்த விலையில் நம்ம என்ன பண்ணலாம், அதனுடைய மரங்களை வாங்கி நம்ம எதாவது செய்து கொள்ளலாம். வேப்ப மரத்தில் இருக்கிற பழங்கள் அதெல்லாம் ஒரு மருத்துவ குணம் வாய்ந்ததாக இருந்தாலும் நம்ம அதை உண்ணுவது இல்லை. சின்ன வயதில் நான் போய் அந்த வேப்பம் பழத்தெல்லாம் பொறுக்கி சாப்பிட்ட ஒரு அனுபவம் எனக்கு உண்டு. உங்களுக்கு இருக்குதான்னு எனக்கு தெரில. அது நல்ல மஞ்சள் நிறமாக மாறிடும். அது காயாக இருக்கும்போது கசப்பாக இருக்கும், பச்சையாக இருக்கும்போது. அதே பழம் மஞ்சள் மாறின பிறகு ரொம்ப சுவையாக இனிப்பாக மாறிடும். ஆனால் பெரும்பாலும் யாரும் அதை சாப்பிட மாட்டாங்க. நான் அதை சாப்பிட்ருக்கிறேன். அப்போ அந்த மரம் கூட பார்த்திங்கன்னா வேப்ப மரத்துக்குன்று ஒரு தன்மை இருக்குது. அதில் வாசக்கால்கள் அப்படிப்பட்ட காரியங்கள்லாம் செய்வார்கள். அதே போல் நம்ம அதிகமாக நம்ம சொல்கிறது இது இங்கே இருக்குது நிறைய இது டீக்கு வுட்டு
அது சொல்லுவாங்கள்ல தேக்கு மரம். தேக்கு மரத்தில் இருக்கிற இலையோ கனியோ நம்ம அதை யூஸ் பண்ண முடியுமா? எது யூஸ் பண்ண முடியாது. ஆனால் அதோடைய மரத்தினுடைய வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகம் இல்லை? தேக்கு மரத்தினுடைய வேல்யூ அதிகம். அதே போல் தான் கருவாலி மரம் அப்படின்னு சொல்கிறது வந்து ரொம்ப வேல்யூபிளான ரொம்ப நாள் நீடித்து உழைக்கக்கூடிய ரொம்ப கடினமான தன்மை உடைய உடைக்க முடியாத ஒரு மரமாக இருக்கிறதுனால பெரும்பாலும் ஆசியா அமெரிக்கா மக்கள் நீண்ட காலம் உழைக்கக்கூடிய பொருட்களை எதையாவது செய்யணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா கருவாலி மரத்தில் செய்வார்கள் என்று இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. தளவாடங்கள் என்று சொல்லப்படுகிற அந்த பொருட்களும் கப்பலுக்கென்று சில பொருட்கள் செய்யும்படி கப்பல் செய்கிறதுக்காக அதிகமாய் இந்த கருவாலி மரம் பயன்படுத்தப்படுகிறது. பாரம்பரியமாக சவப்பொட்டிகள் செய்ய அதிகமாக பயன்படுகிறது. நம்மளுக்கு அதிகமாக இங்கே அது கருவாலி நம்ம பார்க்குறது கஷ்டம்தான். இப்போது பிப்ளிக்கலாக பார்க்கும்போது ஆண்டவர் இந்த 6வது அதிகாரத்தில் ஒரு 3 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கருவாலி மரத்தினுடைய தன்மைகளை வைத்து தான் ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு பேச போகிறார். அது என்னன்னு சொல்லி பார்க்கும் பொழுது கருவாலி மரம், முதலாவது காரியம், கருவாலி மரம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்றால் வலிமை மற்றும் நிலையான தன்மையுடைய மரம். என்னங்க சொல்லுங்க? வலிமை மற்றும் நிலையான தன்மை. ஏன் கடவுள் அதை அப்படி சொல்கிறாரு, அதை மையப்படுத்துகிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எப்படிப்பட்ட கடும் காற்றடித்தாலும் புயல் அடித்தாலும் கீழே விழாத மரம் அது. அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய மரம். கிறிஸ்துவ வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கையில் புயல் அடிக்கும், காற்றடிக்கும், வர்தா புயல் வரும், நிலா புயல் வரும், வேற என்ன ஓகே புயல் வரும். எந்த புயல் வந்தாலும் நம்ம அசைக்க முடியாதபடிக்கு கருவாலி மரங்களாய் நிலை நிற்கணும். அல்லேலூயா. புயல்ன்றது வந்து காற்று கிடையாது. நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு வர கஷ்டங்கள், துன்பங்கள், இடர்பாடுகள், பிரச்சனைகள், இதுதான் உங்களுக்கு வருகிற பிரச்சனைகள் இல்லைங்களா? பெரும்பாலும் நம்ம வாழ்க்கையில் அடிக்கிற புயல்னா இருக்கும், நம்ம மேலே சொன்ன பழியாக இருக்கும். நம்மளை அசைத்து பார்க்கணும்னு நினைக்கிற காரியங்கள் கூட அசைக்கக்கூடாதபடிக்கு நம்ம நிலை பெற்றிருக்கிறோன்னா கருவாலி மரத்தை போல நிலையான தன்மையுடையவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அது யாரால் இருக்க முடியும்னா கர்த்தரை மகிமையோடு கூட ஆராதிக்கிற பிள்ளைகளால் மாத்திரம்தான் முடியும். வேறு யாராலும் அது முடியாது. சாதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா வர்ஷிப் பண்ணுறாங்க அப்படின்னாவே அவங்களுக்கு பல எதிர்ப்புகள் இருக்கும், பல பிரச்சனைகள் இருக்கும், பல போராட்டங்கள் இருக்கும், விமர்சனங்கள் இருக்கும். ஏன் தெரியுமா? அந்த வர்ஷிப் பண்ணுற இடத்துல தான் அந்த லூசிஃபரை கர்த்தர் வச்சிருந்தார். அவனுக்கு என்ன ஒரு ஆசை வந்துச்சுன்னா, நம்ம ஏன் இவரை வர்ஷிப் பண்ண, எல்லாரையும் நம்மளை வர்ஷிப் பண்ண வைக்கணும்னு நினச்சான் பாருங்க. அதனால் அவன் தள்ளப்பட்ட தூதனா மாறிட்டான். பிசாசு ஏன் இந்த உலகத்தில் மாம்சத்தில் நம்மளோட கூட போராடினுக்கிறான்னா, அவன் தள்ளப்பட்ட தூதனாய் இந்த உலகத்தின் லோகாதிபதியாய் அவன் உக்காந்துட்டு இருக்கிறான். அதனால யாருக்கு அவன் ரொம்ப அதிகமாக பிரச்சனையை உருவாக்குவான்னு பார்த்தீங்கன்னா துதிக்கிறவர்களுக்கு தான். இது ஒரு 3 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. அது என்னன்னு பார்க்கும்போது ஏசாயா 6ஆம் அதிகாரம் 1-4 வரைக்கும் ஒரு பகுதியாகவும், 5-8 வரைக்கும் ஒரு பகுதியாகவும், அதே போல் 10-13 வரைக்கும் ஒரு பகுதியாகவும். வேறு எந்த ஒரு பிப்ளிக்கல் கேரக்டர்ஸ் இதில் நான் கொண்டு வர முடியல, ஏன்னா இதுக்கு நேரம் போதுமானதாக இருக்கும் என்று ஆண்டவருக்குள்ளே நான் விசுவாசிக்கிறேன். இது 3 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. முதலாவது பகுதியை நாம் திருப்பிக் கொள்வோம். ஏசாயா 6ஆம் அதிகாரம் 1 நம்ம வாசிக்க கேட்போம். உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கல்களால் தேவாலயம் நிறைந்திருந்தது. சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு செட்டைகளில் இருந்தன. அவனவன் 2 செட்டல்களால் தன் முகத்தை மூடி, 2 செட்டைகளால் தன் கால்களை மூடி, 2 செட்டைகளாய் பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், 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 பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று
கூப்பிட்டு சொன்னார்கள். ஏசாயா தீர்க்கதரிசிக்கு கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு வெளிப்பாடு கொடுக்கிறார். இந்த ஏசாயா தீர்க்கதரிசனம் என்று சொல்லி பார்க்கும் பொழுது இது ஒரே ஒரு ஏசாயா எழுதல, 3 ஏசாயா இருந்தார்கள். ஏசாயா 1, ஏசாயா 2, ஏசாயா 3. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா டாக்டர் ஐடா ஸ்கடர், ஜான் ஸ்கடர் அப்படின்ட்டு அந்த ஃபேமிலி இருக்கும் பார்த்தீங்களா, அதே போல் போப் முதலாம் ஜான் பால், போப் 1, போப் 2 அப்படி இருப்பாங்க பாருங்கள். அந்த மாதிரி ஏசாயா 1 அப்படின்ற ஒரு பகுதியும், ஏசாயா 2 ஒரு பகுதியும், ஏசாயா 3 ஒரு பகுதியும் மொத்தமாக சேர்த்து தான் அது பைபிள் அடிப்படையில் இருக்கிற 61 புஸ்தகங்கள், 66 புஸ்தகங்களாய் அது பிரிக்கப்பட்டிருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. அப்போது முதலாவது ஏசாயா தான் இதை சொல்லுகிறார். முதலாவது ஏசாயா குறிப்பிடும்பொழுது கர்த்தர் அவருக்கு வெளிப்படுத்துகிற வெளிப்பாடுகள், தீர்க்க தரிசனம் என்னவென்று சொல்லி பார்க்கும் பொழுது, ஆண்டவர் உசியா ராஜா மரணம் அடைந்த பின்பு அவருக்கு வெளிப்படுத்துகிறது என்னன்னா, ஆண்டவர் மகிமையான சிங்காசனங்களிலே வீற்றிருக்கிறதை அவர் காண்கிறார். அவர் வீற்றிருக்கிற இடத்திலிருந்து தேவாலயம் வரைக்குமா அவருடைய தொங்கல்கள் உன்னதங்களிலிருந்து. அப்போ ஆண்டவர் பாருங்க, இங்கே கர்த்தருடைய ஆளுகை குறிக்கிறது. நம்ம அதிக நேரத்தில் ஜெபிக்கும் போது ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், ஆண்டவரே வானம் சிங்காசனம் பூமியும் பாதபடி அப்படின்னு சொல்லும்பொழுது, ஆண்டவர் அவ்வளோ ஹைட்டாக இருக்கிறாரா, அவ்வளோ பெருசாக இருப்பாரா அப்படின்னு பார்க்கும்பொழுது, அவருடைய ஆளுகை பரலோகத்தில் மாத்திரமல்ல பூலோகத்திலும் இருக்கிறது. அதான் வானம் அவருக்கு சிங்காசனமாக இருக்கிறது, பூமி அவருடைய பாதபடி. அவர் இங்கிருந்து உலாவி ஆளுகை செய்கிற தேவனாக இருக்கிறார். அவன் தள்ளப்பட்டிருக்கிறான், பிசாசானவன் தள்ளப்பட்டிருக்கிறான். அவருடைய பிள்ளைகளை அவனிடத்திலிருந்து விடுவிக்கும்படியாக ஆண்டவர் அவருடைய சிங்காசனத்திலிருந்து அவருடைய வஸ்திரத்தின் அந்த தொங்கல்கள் எங்கே இருக்கிறது? அவருடைய வஸ்திரத்தின் தொங்கல்கள் தேவாலயத்தில் நிறைந்திருந்தது. இப்போ அவருடைய வஸ்திரத்தின் தொங்கல்கள் இங்கே நிறைந்திருக்கிறது. கேருபீன்களும் சேராபீன்களும் அவர்களுக்கு 4 இறக்கைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 2 இறக்கைகளில் என்ன பண்ணுறாங்க, அவங்க 2 அப்படி அவங்க முகத்தை மூடிக்கிட்டு, 2 காலில் மூடிக்கிட்டு அவங்க ஆண்டவர் ஆராதிக்கிறாங்க பாருங்கள். நீங்கள் கேருபீன் சேராபீன்கள் பார்த்தீங்கன்னா அந்த உடன்படிக்கை பெட்டி பற்றி பேசினாங்க. யார் பேசுனது? திவ்யா சிஸ்டர் பேசணும்னு நினைக்கிறேன். உடன்படிக்கை பெட்டி பேசும்போது பொன் தகட்டினால் செய்யப்பட்டது தான் கேருபீன்கள். 2 இப்படி இருக்கும். அது மேலே அது 2 சிறகுகளால் தன் முகத்தை மூடிக்கும், 2 சிறகுகளால் தன்னுடைய பாதங்களை மூடிக்கொள்ளும். கர்த்தருக்கு முன்பதாய் தங்களை தாழ்த்த வேண்டும் என்பதற்கு அது ஒரு அடையாளம். ஆகவே தான் நம்ம முக்காடு போட்டு நம்ம மூடிக்கிறோம். ஆண்டவருக்கு முன்னாடி நம்ம தாழ்த்துறோம் அப்படின்றத நம்மளுக்கு ரெக்க கொடுக்கப்படல, ஓனி தானே கொடுக்கப்பட்டிருக்கிறது. கேருபீன் சேராபீன்களாய் நீங்கள் அமர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். ஐயாமார்களும் உள்ளா போடணும். பாய் தான் போடுறாங்களே, நம்ம ஏன் போடுறது இல்லை அப்படின்னா அவங்களுக்கு அப்படி கொடுக்கப்பட்டது. நம்மளுக்கு என்னென்னா, நம்முடைய இருதயத்தில் இருக்கிற அகங்காரங்கள், பெருமைகள் எல்லாவற்றையும் அவருடைய சமூகத்தில் மாயமாய் மறைத்து கொள்ள முடியாது. வெளிப்படையாய் ஆண்டுடைய சமூகத்தில் நிற்க வேண்டும் என்பதை இந்த இடத்துல குறிப்பிடப்படுகிறது. அப்போது கருவாலி மரத்தை போல நம்ம உறுதியாய் இந்த பூமியிலே நிலைக்க வேண்டும், விசுவாசத்தில் வளர வேண்டும், கர்த்தரை பற்றி இருக்க வேண்டும் என்றால் ஆண்டவர் சொல்லுகிறார், அவரை துதிக்கிற கேருபீன்கள் சேராபீன்களாய் நீங்கள் செயல்பட வேண்டும். அல்லேலூயா. அப்போ தான் இந்த லோகாதிபதி நீங்கள் என்ன பண்ண முடியும்? ஜெயிக்க முடியும். இல்லை ஈஸியாக அவன் வைக்கிற கண்ணியில் நீங்கள் சிக்கிக்கொள்ளுவீங்க. அவன் நிறைய பேருக்கு பொறி வச்சுக்கிறான், எப்போ வேணால் நம்ம அதில் மாட்டலாம். வா 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 வான்னு கூப்பிடுவான். கால் வைக்கேன்னு பாவா, நீ அப்படியே ஒரு பாட்டு துதித்து பாடி மதியிலே அப்படியே ஐயோ தாண்டிச்சே வருத்தப்படுவான். நீங்கள் பாட்டு பாட பாட நீங்கள் துதிக்க உங்களுக்கு வச்சிருக்கிற கண்ணிகளை நீங்கள் தாண்டி போயிடுறீங்க. ஒவ்வொரு நாளும் அவன் வெயிட் பண்ணுறான், இன்னைக்காவது மெரிக்குமா, இன்னைக்காவது மாட்டுமான்னு பார்த்துட்டு இருக்கிறான். நம்ம துதிக்க என்ன ஆகுனா, அவன் வைக்கிற கண்ணிகள் இல்லை, அவன் வைக்கிற வலையில் நம்மளால் என்ன பண்ண முடியாது, என்றைக்குமே மாட்ட முடியாது. நம்முடைய ஆயுதம் என்னதான்? துதிக்கணும், துதிச்சுக்கிட்டே இருக்கணும். உங்கள் நாவுகளில் துதி இருந்துக்கிட்டே இருக்கணும். ஏதோ ஒரு பாட்டு ஒரு முறை கேட்டாலே அந்த சினிமா டிவி நம்மளுக்கு அப்படியே சும்மா அப்படியே மெமரி ஆகிடுது. இன்னும் அப்படி பாடிட்டு இருக்குன்னா, பஸ்ஸில் வரும்போது கேட்டேன் காதில் ஒட்டிக்கிச்சு, ஆட்டோவில் வரும்போது கேட்டேன் மனசில் ஒட்டிக்கிச்சு, அந்த பாட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் ஆண்டவரை துதிக்கிற அந்த பாடல்கள் 10 முறை கேட்டால் கூட மண்டியில் ஏற மாட்டேன். அப்போ கண்ணியில் சிக்கி இருக்கிறோம். யோசிச்சு பாருங்கள், நீங்கள் கருவாலி மரங்களாய் கர்த்தருக்குள் வலிமையும் நிலையான தன்மையை பெற வேண்டும் என்றால் அவரை கேருபீன்கள் சேராபீன்களைப் போல
ஓயாமல் பரிசுத்தர் 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 என்று சொல்லி துதிக்கிற ஒரு துதியின் தொனி உங்கள் நாவில் பிறந்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு துதிக்கிறதுனா பிடிக்கும் பாருங்கள். நிறைய நம்ம சர்ச்சில் நிறைய வர்ஷிப் லீடர் இருக்கிறாங்க. நிறைய பேர் நல்லா பாட்டு பாடி ஆராதனை பண்ணக்கூடிய நிறைய பிள்ளைங்க இருக்காங்க. அதுக்காக ஆண்டவர் துதிக்கிறேன். அது இங்கே மட்டும் இருக்கக்கூடாது, எங்கேயுமே நம்ம ஆராதிச்சுக்கிட்டே இருக்கணும். எனக்கு அனுபவம் உண்டு. பாட்டு பாடிக்கினா ஒரு நாள் நம்ம சர்ச்சை தாண்டி போயிட்டேன். எங்கேயோ போயிட்டேன், ரொம்ப தொலைவு போயிட்டேன். நாகவேலி வரைக்கும் போயிட்டேன். பாட்டு பாடிக்கினா இன்னத்துக்கு வந்தால் எங்கே போயிடும். கொஞ்ச நேரம் நிறுத்திட்டு 5 நிமிஷம் யோசிக்கிறேன், நம்ம எதுக்கு வந்து இவ்வளோ தொலைவு, எங்கே போயிட்டுருக்குன்னு தெரியல, என்னான்னு தெரில. பாட்டு பாடிக்கிட்டே போயிட்டேன். என்னை மறந்து நான் போயிட்டேன். அடிக்கடிக்கும் டேவிட் முருகலையே அந்த பாட்டு பாடுவார், நல்லவரே வல்லவரே. அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். அந்த பாட்டு அன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு எதுக்கு போனேன்னு தெரில, எங்கேயோ போயிட்டு வந்தேன். போயிட்டேன், ரொம்ப தொலைவு போயிட்டேன். நான் பாடி எதுக்கோ போயிட்டேன். நான் போயிட்டு ஒரு 5 நிமிஷம் எங்கே வந்துக்கிறோம், நம்ம எதுக்கு இவ்வளோ தொலைவு வந்திருக்கிறோம் நின்று யோசிச்சுட்டு. ஏன்னா என்னை துதின்றது என்னென்னா என்னை அப்படி மெய் மறக்க செய்து அப்படியே போயிடல நான். ஆனால் நின்றுட்டு நம்ம ஏன் இவ்வளோ தொலைவு வந்திருக்கு, நம்ம வேறு எங்கேயாவது போக வேண்டியது இருக்குதா, ஏன்னா நம்மளுக்கு பொதுவாக ஞாபகம் வருது இல்லை. அப்படி மெய் மறந்து துதிக்கிற அளவுக்கு அந்த ஒரு பாடலே ரொம்ப ஒரு நாள் ஃபுல்லாக கூட நான் பாடிட்டே இருப்பேன். அதுக்கு தான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு அனுபவம் வேணுன்னா காலையிலேருந்து ஒரு ஏசப்பா பாட்டு கேளுங்க, அன்றைக்கி ஃபுல்லாக அதை பாடிக்கிட்டே இருப்பீங்க. காலையில் திட்டு வாங்கிறது கேட்டுச்சுன்னா உங்கள் மண்டையில் ஃபுல்லாக திட்டு வாங்குறதாவே இருக்கும். காலையில் கோபப்படுறது ஏறிச்சுன்னா எனக்கு ஃபுல்லாகவே கோபப்படுறதாவே இருக்கும். காலையில் தூங்கு முடிச்சுட்டுனா அன்றைக்கி ஃபுல்லாக தூங்கு மூஞ்சாவே இருக்கும். காலையில் துதியோடு கூட நீங்கள் எழுந்தீங்கன்னா, சந்தோஷத்தோடு எழுந்தீங்கன்னா, அந்த சந்தோஷம் அந்த நாள் முழுவதும் இருக்கும். இந்த கேருபீன்கள் சேராபீன்கள் கர்த்தருடைய சமூகத்தில் வலிமை பெற்றவர்களாய் அவரை ஆராதிக்கும்படி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்கிற அந்த சத்தம் அவர்களை வலிமை உள்ளவர்களாய் அவருடைய சமூகத்தில் நிறுத்தினதை போல நாம் வலிமை உள்ளவர்களாய் இந்த பூமியில் இருக்கிற லோகாதிபதியை வெல்ல வேண்டும் என்றால், பிசாசினுடைய தந்திரங்களை அதிகாரங்களை நம்ம வெல்ல வேண்டும் என்றால், நம்ம துதித்தால் மாத்திரம்தான் அவனை வெல்ல முடியும். அப்போ நீங்கள் கருவாளி மரமாக இருக்கணும், ஸ்ட்ராங்காக இருந்தால் தான். இல்லைன்னா சும்மா அடிக்கிற காற்றுக்கெல்லாம் முறிஞ்சி விழுற முருங்கை மரமாவோ பப்பாளி மரமாவோ செவடால் மரமாவோ நம்ம இருக்கக்கூடாது. சும்மா ஒரு காற்று அடிச்சா எல்லாம் முறிக்கணும் ஊந்துடும். இதோ எதிர்க்க அந்த மரம் கூட சும்மா ஊந்துடும். ஒரு நாள் ஊந்து எல்லாத்தையும் உடச்சி பிடிச்சி விபிஎஸ் ப்ரோக்ராம் நின்றுச்சு. பார்த்தீங்களா? உங்களுக்கு ஒரு நாள் விபிஎஸ் ப்ரோக்ராம் போஸ்ட்மார்ட் பண்ணுமே, என்ன அது இந்த மரம் சும்மாவே ஊந்துச்சு. அது அவ்வளோ பெருசு வந்து என்ன பிரயோஜனம்? அது தண்டம் மரமாக இருக்கக்கூடாது, தூங்கு மூஞ்சி மரமாக இருக்கக்கூடாது. சும்மா அடிக்கிற காற்றுக்கெல்லாம் இது எப்போ பார்த்தாலும் ஊந்து ஏஞ்சிக்கண்டா, இது உடஞ்சி விழும் வளரும், நல்லா திம்ம மாதிரி வளர்ந்துக்குது பாருங்கள், போய் பாருங்கள். அவ்வளோ பெருசு வளர்ந்துக்குது. சும்மா அடிக்கிற காற்றுக்கு நானும் ஜோம் பண்ணுகிறேன், எப்போ அது விழுதான் பார்க்குறேங்க நின்று. அடிக்கிற காற்றுக்கெல்லாம் அப்படியே விழுற மாதிரி போகும், ஆனால் விழ மாட்டுது. ஒரு நாள் முறிஞ்சு டப்பட்டப்பட்டப்பட்டம் முறிஞ்சிச்சு. மரம் விழுந்துச்சுன்னு போய் பார்த்தா பாதி உடஞ்சி சர்ச்சு மேலே விழுந்துருக்கு, ஒயரெல்லாம் போச்சு. இது வலிமை இல்லாத மரங்கள், இதுக்கு வலிமை கிடையாது. கர்த்தரை நம்ம ஆராதிக்கல, ஆண்டுடைய இடத்துல நம்ம நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணல. இவங்களுக்கு அதை விட பெரிய வேலை என்ன இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? கேருபீன் சேராபீன்கள் நமக்கு ஆசை தான். ஆனால் கேருபீன்கள் சேராபீன்களை போல ஆண்டவரை ஆராதிக்கணும் நமக்கு ஆசை இருக்குது. ஆசை மட்டும்தான் இருக்குது. ஆராதிக்கிறதுக்கு என்ன இல்லை? நேரம் இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, உங்கள் வாழ்க்கை வலிமை உள்ளதாக மாறணுமா, நீங்கள் நிலை பெற்று ஆண்டுடைய சமூகத்தில் நிற்கணுமா, உங்கள் வாழ்க்கையில் நிலை பெறணுமா, அவரை துதிச்சுக்கிட்டே இருங்க. ஃபாதர் படிப்பா, துதி எடுத்தா சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தா திரும்பி வருவான். அந்த பாட்டு கேட்டுக்கிறீங்களா? துதித்து பாடி மதிலே இடிப்போம். இதுதாங்க விஷயம். எரிகோவை இடிந்து விழுது, துதியினால எரிகோ மதில் சுவர் இடிந்து விழுது, கட்டப்பட்டிருக்கிற சங்கிலிகள் முறியுது, சிறைச்சாலை கதவுகள் உடைகிறது. துதியினால வழி பிறக்கிறது, துதியினால வாழ்க்கை உண்டாகுது, துதியினால் ஆசீர்வாதம் உண்டாகுது. ஆனால் நம்மளால் எளிமையாய் கர்த்தர் நமக்கு முன்பதாக வைத்திருக்கிற எதுவுமே நம்மளால் பண்ண முடியாது. ஆனால் கஷ்டமானது எதுவோ அதை நம்ம நல்லா பண்ணுவோம். ரொம்ப எளிமையாய் சுலபமாக இருக்கிறது நம்ம பண்ண மாட்டோம். தினமும் ஒரு 1/2 மணி நேரம் துதிச்சு பாருங்களேன், உங்கள் லைஃப் ஸ்டைல் எப்படி மாறுதுன்னு மட்டும் உங்களால் பார்க்க முடியும்.
உங்கள் லைஃப் ஸ்டைல் ரொம்ப நல்லா மாறிடும். ஆண்டுடைய சமூகத்தில் நிற்கிறதுக்கு நீங்கள் பயப்படவே மாட்டீங்க. நிலை பெற்று ரொம்ப ஸ்ட்ராங்காக ரொம்ப பலமாக நீங்கள் இருப்பீங்க. இந்த உலக வாழ்க்கையில் மனிதங்களை நீங்கள் பார்க்கும் பொழுதும் அவங்க சொல்கிற பேச்சு, ஏங்க உங்களை யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா உடனே உடஞ்சிடறோம் அப்படின்னா நம்ம வலிமை உள்ள மரங்களாக இருக்கிறோமா? கருவாலையே நம்மளால் இருக்க முடியல. ஏன் தெரியுமா? நம்மளுக்குள்ள வலிமை இல்லை. நம்மளை திட்டும் போது உடனே நம்ம அழுக்கு வந்துடுது, திட்டம் நம்ம உடனே கோபம் வந்துடுது. நம்மளை முகம் காட்டினாங்கன்னா மூஞ்சி காட்டினா ரெண்டா அவங்க வீட்டுக்கே போகக்கூடாது. வலிமை இல்லை நம்மளுக்கு. உங்களை திட்டங்களை பார்த்து சிரிக்கணும். கோபமாக சாந்தமாக இருங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வலிமை, அந்த வலிமை யார் கொடுக்க முடியும்? ஆண்டவர் தான் கொடுக்க முடியும். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் கேருபீன்கள் சேராபீன்களை போல துதித்து கொண்டு இருப்பீர்கள் என்றால் கருவாலி மரத்தை போல நிலையான தன்மை பெற்று வலிமை உள்ளவர்களாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதுதான் இந்த முதலாவது பகுதியில் கர்த்தர் சொல்கிறார். வலிமை உள்ளவர்களாய் உங்கள் வாழ்க்கை மாறினா ஆண்டவரை துதிக்கணும். சிம்பிளாக சொல்லுங்கள், பக்கத்தில் கை வச்சு சொல்லுங்கள். நீங்கள் வலிமை உள்ளவர்களாக மாறினா, நிலை பெற்றவர்களாக நிலை பெற்ற தன்மை இருக்கணும்னா, இந்த உலகத்தை நீங்கள் ஜெயிக்கணும்னா கர்த்தரை துதிக்கணும். அல்லேலூயா. ஏங்க கிறிஸ்டியானிட்டியில் பாட்டுக்கா பஞ்சம்? ஐயா நம்மளுக்கு பாட்டுக்கு பஞ்சமா? மற்ற ரிலீஜியஸில் எப்படின்னு தெரியலிங்க. நம்ம ஆளுங்க மாதத்துக்கு 30-40 இல்லை 1000 கணக்கில் பாட்டுங்களை ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அவர் எவ்வளோ பாடினாலும் எவ்வளோ துதித்தாலும் எத்தனை பாடல்கள் எழுதினாலும் அவருக்கு போதவே போதாது. அவ்வளோ பாடல்கள் நம்மளை வச்சு துதிக்க முடியாதா? ஒரு நாளைக்கு ஒவ்வொரு பாட்டு எடுத்து பாண்டிங்கன்னா கூட முடிஞ்சு போச்சு. அவ்வளோ அழகாக நீங்கள் துதிக்க பழகிட்டீங்கன்னா உங்களுக்கு வலிமை வந்துடும். நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக மாறிடுவீங்க ஆண்டவருக்குள்ளாக. அல்லேலூயா. அப்படி இருந்தீங்கன்னா எந்த காற்றும் எந்த புயலும் எந்த மனிதருடைய வசை சொற்களும் உங்களை கீழே தள்ள முடியாது. அல்லேலூயா. சாதாரணமான கடவுள் அறியாத ஒரு மக்கள் பேசுறதுக்கெல்லாம் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? உங்கள் வலிமை இழந்துடக்கூடாது. யாரோ ஏதோ சொல்லிட்டாங்கன்னு உங்கள் வலிமை நீங்கள் இழந்துடக்கூடாது. நீங்கள் வலிமை உள்ளவர்கள் அப்படின்றது கர்த்தரை துதிக்கிறதுல இருக்குதுல்ல. நீங்கள் துதிக்கிறவங்கள, ஆண்டவரை வணங்குறவங்கள உங்களுடைய வலிமையை நீங்கள் காண்பிக்கணும்னா அவங்களோட கூட போராடக்கூடாது. யாரோ பேசுறதெல்லாம் கேட்டு நீங்கள் என் மனம் உடைஞ்சு போனோம், மனசோர்வாகணும். அவங்க சொல்கிறதெல்லாம் உண்மையா நிதானிச்சு பாருங்கள். கர்த்தரை ஆராதிக்கிற உன்னை பார்க்கும்போது நீ வலிமை உள்ளவர்கள் அவங்களுக்கு தெரியும். உன்னை பார்த்து எதுவுமே பேச மாட்டாங்க. முதல்ல கோபமாக இருக்கிறவங்க கூட உங்கள் முகத்தை பார்த்தா சிரிக்கணும். இல்லையா? அந்த அம்மா முகத்தில் எப்பவுமே ஒரு சாந்தப்பா. நான் தான் கோவப்பட்டு திட்டலாம் தான் போனேன். ஆனால் அது இன்னமும் அதை பார்த்த உடனே சிரிப்பு வந்துச்சு. என்னை பார்த்தா நிறைய பேர் சிரிப்பு வரும். ஆனால் இப்போல்லாம் நிறைய பேர் பார்த்தா பயம் வருது. ஏன்னு தெரியல. நான் ஒன்றுமே பண்ணல, ஆனால் பயப்படுறாங்க. பாவம் பண்ணால் பயம் வரும். அன்பு, ஐக்கியம், சந்தோஷம் கடலுக்குள்ளே என்ன இருக்கும்? சந்தோஷம் வரும். உங்களுக்கு புரியுதா நான் என்ன சொல்கிறேன்ட்டு? அப்போ உங்களுடைய தன்மை, கருவாலி மரத்தினுடைய தன்மை எப்படின்னா, எத்தனை புயல் எத்தனை காற்று அடித்தாலும் அது கீழே விளையாது, அது சாய்க்க முடியாது. அது அவ்வளோ வலிமை பெற்றிருக்குது, நிலையான தன்மை கொண்டிருக்குது. நீங்கள் துதிச்சிங்கன்னா ஆண்டவருக்குள்ளே அப்படிப்பட்ட நிலையான தன்மையும் வலிமை பெற்றவர்களாய் இந்த உலகத்தை கலக்கிறவர்கள் நீங்கள் தான். ஹல்லேலூயா. ரெண்டாவது, இந்த கருவாலி மரத்துக்குன்னு ஒரு தன்மையை இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். வேரூன்றி நிற்கக்கூடிய வாழ்வு. ரெண்டாவது, கருவாலி மரம் எப்படிப்பட்டதாக இருக்குன்னா, இப்போ ஸ்ட்ராங்காக நிற்கணும் அப்படின்னா எந்த அளவுக்கு மேல் நோக்கி வளருதோ அந்த அளவுக்கு கீழ் நோக்கி வளரக்கூடிய மரம் தான் கருவாலி மரம். ஹல்லேலூயா. சில மரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மேலோட்டமாக வேர் இருக்கும், ஆனால் மரம்னாவோ ரொம்ப பெரிய மரம் மாதிரி இருக்கும். ஆனால் வேர் பார்த்தா சும்மா அதுதான் சாஞ்சிருது. அது ஒரு அற்ப விசுவாசிகளுக்கு தான் இது ஒப்பிட முடியுமே. கொஞ்சம் சின்னதுக்கெல்லாம் போயிட்டு என்ன பண்ணக்கூடாது? கடவுள் மேலே முறிக்கிறது, கோயிலுக்கு வராமல் போயிடுறது. என்ன பெருசாக பண்ணிட்டார் அவர், ஐயோ எனக்கு ஒன்றுமே பண்ண மாட்டார் அவர், அவங்களுக்கு தான் பண்ணுவார் அப்படின்லாம் சொல்கிறது. இவங்கெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா வேறு ஆழமாக போகாதுங்க. வேறு ஆழமாக போனவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கர்த்தரை நல்லா புரிஞ்சிருப்பாங்க. அல்லேலூயா. அவங்கக்கிட்ட கடவுள் பேசுவார், அவங்கள கடவுள் அனுப்புவார். இந்த ரெண்டாவது பகுதியில் ஏசாயா 6ஆம் அதிகாரம் 5 6 7 8 வசனம் நம்ம வாசித்து பார்க்கும் பொழுது, நம்ம வாசிப்போம். 5வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது நான் ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன், அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாக இருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றான்.
ஏசாயா தீர்க்கதரிசி ஆண்டவரை கண்ட உடனே சொல்லுகிறார், ஆண்டவரே நான் வந்து ரொம்ப பரிசுத்தமானவன் அல்ல, என்னோடு கூட வாழ்கிற மக்களும் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறாங்க, அசுத்த உதடு உள்ளவர்களாக இருக்கிறாங்க, நானும் அசுத்த உதடு உள்ளவனாக இருக்கிறேனே, நான் சங்காரிக்கப்படுவேனோ, நான் உம்மை பார்க்கிற பாக்கியம் எனக்கு கிடைச்சிச்சே. இது யார் சொல்ல முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் ஆண்டவருக்குள் வேர் ஊன்றி உறுதியாய் அவருடைய வேர்கள் ஆழமாய் கர்த்தருக்குள் இருக்கிறதோ அவர்களோடு கூட கர்த்தர் பேசுகிறவராக இருக்கிறார். நான் சோர்ந்து போகும்போதும் வலிமை இல்லாத போதும் ஆண்டவர் என்னை தேற்றுகிறார். ஆண்டவர் பாருங்கள், ஒவ்வொரு முறை ஏசப்பா வந்து இந்த உலகத்தில் வாழ்கிற நாட்களில் நிறைய ஊழியம் பண்ணிட்டார். ரொம்ப அதிகமான 3 வருஷம் ஊழியன்றது வந்து சாதாரணமான ஊழியம் கிடையாது. இந்த உலகத்தை அசைக்கத்தக்கதான ஒரு ஊழியத்தை பண்ணார். வெளிப்படையாக பேசினார். அது வந்து மறைமுகமாக எதுவுமே பேசவே இல்லை, அவர் டைரெக்டாக பேசினார். அதுதான் பரிசேயர் சதுசேயர்கள் எல்லாமே அவர் மேலே இருந்த கோபம் என்னென்னா, அவர் எல்லாத்தையும் டைரெக்டாக பேசுறார். தப்புன்னு கண்டிக்கிறாரு. அவரே அடிக்கிறது ஜாட்டி ரெடி பண்ணுறாரு. அன்றைக்கி பார்த்தேன், அவர் பாருங்க ஒரு பெரிய தோலை எடுத்து அந்த தோலெல்லாம் கீச்சு அதில் முள்ளெல்லாம் மாட்டி இது இழுத்து பார்க்குறாரு, நல்லா ஸ்ட்ராங்காகுதான்னு. என்னத்துக்குன்னா, நாளைக்கு போய் தேவாலயத்தை க்ளீன் பண்ணணும். நம்ம க்ளீன் பண்ண என்ன பண்ணுவோம், தொடப்பம் ஏற்றுக்குவோம், மாப்பு ஏற்றுக்குவோம், வேறு என்ன ஏற்றுக்குவோம், வேறு என்ன ஏற்றுக்குமா, கையில் சோப்பு மாப்பு எல்லாத்தையும் வச்சு தேய்ச்சி எதாவது க்ளீன் பண்ணுவோம். ஆனால் ஆண்டவர் க்ளீன் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சபைக்குள்ளே உக்காந்துக்கிட்டு ஊருக்கு அதை யோசிச்சுக்கிட்டு உலகத்தை யோசிச்சுக்கிட்டு இருக்கிறவங்கள வெளுத்து வாங்குறாரு. கோயிலில் உக்காந்துன்னா யோசிச்சுன்னுக்கிறேன், அப்படியே ஒரு அடி இழுக்கிறார். அப்படியே புரியல அவங்களுக்கு எப்படி அடிப்பாருண்ணே சொல்லிட்டோமா, நானும் இட்டாலும் அடிக்கிறவருன்னு அந்த மாதிரி நல்லா போட்டு இழுத்து வச்சுக்கிறார் அவர். இதெல்லாம் எங்கேருந்து ஃபாலோ பண்ணிக்கிறேன்னு பார்த்தா பைபிள்லேருந்து தான் வந்துக்குது. இவ்வளோ பெருசு நல்லா இழுத்து பார்க்குறாரு, நல்லா தோலில் செஞ்சு வச்சுக்கிறாரு. சர்ச்சில் வந்து களை எடுக்கிறதுன்னு வாரம் ஜாட்டி வச்சு வச்சுக்கிறேன் எல்லோரும். நான் அதனால் எல்லாருக்கும் என் மேலே என் பாஸ்ட்டு கடினமான பாஸ்ட்டு அப்படின்னு நான் நிறைய பேருக்கு மாறிட்டு இருக்கோம். அதனால் நான் வருத்தப்படுறதில்ல. இது கர்த்தர் உங்களை நல்லா நடத்திட்டு இருக்கிறார், அதுக்கான ஒரு அடையாளம் தான் இது. சரிங்களா? ஆண்டவரே நான் உம்மை கண்டேனே, ஐயோ அவர் சொல்கிறார் பாருங்க, ஐயோ அதமானேன் அப்படின்னா அவ்வளோதான், என் கதை முடிஞ்சிச்சு. ஏன் தெரியுமா, ஆண்டவரை கண்டேனே, நான் அவரை பார்த்தேனே அப்படின்னு அவருக்குள்ள ஒரு பயம் நடுக்கும். ஏன்னா நான் தூய்மையானவன் கிடையாது, நான் என் உதடுகள் உத்தமமாக இல்லை, என்னை சுற்றி இருக்கிற மக்களுங்கெல்லாம் உத்தமமாக இல்லையே, ஏன் ஆண்டவர் எனக்கு வெளிப்பட்டார்? ஏன்னா இந்த ஏசாயா தீர்க்கதரிசி ஆண்டவரோடு கூட நேரத்தை துதிப்பதிலும் ஜெபிப்பதிலும் நம்ம அவர்கிட்ட பேசுறதுக்கு உக்காந்தா தானே அவர் என்ன பேச நம்மளுக்கு புரியும். இப்போ வீட்டில் அம்மா ஏதோ நம்மளை கூப்பிடுறாங்க, அவங்க கூப்பிடும் பொழுது அவங்க சொல்கிறதுக்கு செவி கொடுத்தா தான் அவங்க நம்ம பேசுறதுக்கு கேட்பாங்க. அவங்க பேசினா தான் அவங்க பாட்டு நந்தனே இருந்ததுன்னா அவங்களுக்கு கோவம் வருமா வராதா? சின்னத்தில் பாஸ்டமாக பேசிகிட்டே இருப்பாங்க ரொம்ப சீரியஸாக. நான் எப்போ தூங்கிட்டு இருப்பேன், காலையில் எழுந்து நல்லா டோஸ், என்ன நான் இவ்வளோ சீரியஸான விஷயம் சொல்லிகிட்டு இருக்கிறேன், உங்கள் பாட்டு தூங்கிட்டு இருக்கிறீங்களா, நீ வேறம்மா எனக்கு உடம்பு டயர்டாக நான் தூங்கிவிட்டேன் அப்படின்னா, நான் முக்கியமான விஷயம் பேசிகிட்டு இருக்கிறேன்ல, காது கொடுத்து கேட்கணும்ல. ஆமாம்மா கேட்கணும், இப்போ சொல்லு கேட்குறேன், இப்போ தெளிவாக இருக்கிறேன் உட்காந்து சொல்லுவாங்க. அவங்க பேசிகிட்டே இருக்கும்போது கொடுக்கல, வேறு எதனா பேசினா பாரு, இப்போ கூட பாரு நான் பேசுறதுக்கு டைவெர்ட் பண்ணுறீங்க, வேறு எதோ பேசுகிறீங்க, நான் பேசுறது முதல்ல கேளுங்க ஃபுல்லாக. இப்போ நம்ம பேசுகிறாங்க அப்படின்னும் போது நம்ம கேட்கணும், லிசன் பண்ணல. அதுக்கு நான் என்ன பண்ணணும், உக்காந்து கேட்கணும், உக்காந்து அவங்க பேசுறதை கேட்கணும். கடவுள்கிட்ட நீங்கள் உக்காந்தாதான், அவர்கிட்ட உக்காந்து பேச ஆரம்பித்தாதான், நீங்கள் ஜெபம் பண்ணாதான் அவர் பேசுறது உங்களுக்கு கேட்கும். என்கிட்ட ஏசு பேசலை, கடவுள் பேசலை, ஐயா கிட்ட பேசுகிறாரா, எத்தனை மணிக்கு சொல்லுங்கள் நான் வரேன், நான் எனக்கு கொஞ்சம் அறிமுகப்படுத்தி வைங்க. இல்லை பேசுகிறாராமே அவர்கிட்ட, என்கிட்ட பேச மாட்டுறாரு, நானும் சர்ச்சுக்கு போயின்னுக்கிறேன், எப்போ பார்த்தாலும் ஏசு என்கிட்ட பேசினார், கடவுள் என்கிட்ட பேசினார், எங்கே பேசினார், என்கிட்ட கொஞ்சம் காட்டு வந்து, நான் எத்தனை மணிக்கு வரேன்னு சொல்லுங்கள், நான் வரேன், எனக்கு சொல்லுங்கள் ஆண்டவரே என்கிட்ட கொஞ்சம் என்ன பேசுங்க அப்படின்ட்டு. எங்கேயும் இல்லை, உங்கள் வீட்டில் உட்காந்து முட்டி போட்டு ஜெபம் பண்ணுங்கள், நல்ல ஆராதனை பண்ணுங்கள், தொந்தரவு பண்ணாமல், யாரையும் தொந்தரவு பண்ணக்கூடாது எப்போவுமே. எங்கள் வீட்டில் கேட்பாங்க, நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்களா இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. நான் என்றைக்குமே அவங்க டிஸ்டர்பை பண்ண மாட்டேன். நான் என்னுடைய ஜெபம், நான் உங்களுக்கு ஒரு சாட்சியாக சொல்கிறேன், அதிகாலை 2:30 மணி 3:30 மணி 4:30 மணி, நான் அந்த 5 மணிக்கு மேலே நான் ப்ரேயர் பண்ண மாட்டேன். 5 மணிக்கு மேலே என் ப்ரேயரே கிடையாது. 12 மணி 1 மணி கூட நான் பண்ணிவிடுவேன். அதுதான் அவரோட கூட பேசுகிற அந்த நேரம் தான் நம்மளை கடவுளோடு கூட நெருங்க செய்கிற நேரம். பிசாசினுடைய தந்திரங்களை ஜெயிக்கணுன்ற நேரம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நைட்டு ஒரு 10:30 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் நீங்கள் ப்ரேயர் பண்ணிங்கன்னா சாத்தானுடைய திட்டங்கள் என்ன பண்ணலாம், அப்போ தான் உங்களுக்கு அகெயின்ஸ்டாக அவன் பிளான் பண்ணுறான்னு சொன்ன பாருங்கள், அதை பிளான் பண்ணுற டைம் அது.
அந்த டைமில் நீங்கள் ப்ரேயர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அகேன்ஸ்டாக பண்ணுற பிளான் என்ன பண்ணலாம், உடைக்கலாம். ஆண்டவர்கிட்ட பேசுகிற நேரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதிகாலை 12 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் நீங்கள் நல்லா பேசலாம், ஃப்ரீயாக லைன் கிடைக்கும். ஆனால் ஆண்டவர் அங்கே ஒரு வெளிப்பாடு கொடுக்குறார். என்ன வெளிப்பாடுன்னா பாருங்களேன், நம்ம வாசிப்போம் 6வது வசனம். அப்பொழுது சேராபீன்களில் ஒருவன் பலிபீடத்திலிருந்து தன் கையிலே பிடித்த குறட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து அதனால் என் வாயை தொட்டு, இதோ இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி. ஹல்லேலூயா. ஆண்டவரிடத்தில் நீங்கள் அறிக்கையிடும் பொழுது, அவரிடத்தில் கேட்கும் பொழுது, ஆண்டவரே நான் உத்தமன் அல்ல, நான் நீதிமான் அல்ல, நீங்கள் நடத்தின பிரகாரம் நான் நடக்கலை, நிறைய நேரத்தில் ஃப்ராட் பண்ணி உங்களை ஏமாற்றிட்டு இருக்கிறேன், என்கிட்ட போய் நீங்கள் பேசுனா எனக்கு பயமாக இருக்குது ஆண்டவரே அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, சுத்திகரிக்கிறாரு. சுத்திகரிக்கிறதுக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கணும். நம்ம எதுக்கு இந்த 40 டேஸ் எதுக்கு? சுத்திகரிக்கிறது தானே, நம்மளை பரிசுத்தப்படுத்திக்கிறதுக்கு தானே. கருவாலி மரத்தை போல உங்களுடைய வேர் உறுதியாக இருக்கும் என்றால் இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் கேளுங்க, ஆண்டவரை ஏசையா நாவை ஒரு நெருப்பு தழல் தொட்டதை போல என் நாவை தொடும், என் அக்கிரமம் நீங்கும்படி, என் சரீரத்தில் இருக்கிற குற்றங்கள் நீங்கும்படி, என்னுடைய பாவம் அற ஆண்டவரே, என்னுடைய அசுத்தங்கள் என்னை விட்டு விலகும்படி ஒரு நெருப்பு குறட்டால் ஒரு நெருப்பு தழலை என் நாவில வையுங்க ஆண்டவரே. நான் என் நாவை சுடப்படும் பொழுது என் பாவங்கள் அறந்து நான் பரிசுத்தமாக மாற முடியும். அல்லேலூயா. அப்போது பாவம் எங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது? எங்கே ஸ்டார்ட் ஆகுதுங்க? சொல்லுவாங்க நோறு வச்சுன்னு சும்மாகிறியா. எல்லாருக்கும் பிரச்சனை எங்கே தான் இருக்குது? உங்களை தீட்டு பத்துறது எது தான்? வாய் தான் சார். சார் நீங்கள் அடி வாயின்னு உதவ இன்னத்துக்குன்னா தெரியுமா சார் காரணம்? இவன் வாய் வச்சுன்னு சும்மா இல்லாமல், இவன் சார் வாய் வச்சுன்னு சும்மா இல்லாமல் போய் மாட்டி பிரச்சனையில் மாட்டுன்னு வந்துனுக்கிறான் சார். அவன் கெர்வமாக பேசுறது, நெக்கில் பேசுறது, திமிரா பேசுறது, இதனால தான் அடி வாங்கின்னு வர்றது எல்லாருக்கிட்டையும். ஒரு இடத்துல போனால் ஒரு புண்ணியம் வர மாதிரி பேசணும். உன்னை பார்த்து அப்படியே பல்லு கடிக்கிற மாதிரி என்ன பண்ணக்கூடாது. சில பேர்லாம் பேசினா அப்படியே எரிச்சல் வரும் நம்மளுக்கு. பார்த்துக்கிறீங்களா? என்ன பேசணுன்னே தெரியாது, ஏட கூடமாக வந்து நம்மக்கிட்ட பேசின்னு இருப்பாங்க. இது என்ன இது தொல்லையாக்குது, நிப்போம் அப்புறமா பேசணும் அமுச்சு விட்டுருது. நான் ஏன்னா இருந்து நம்மளுக்கு பிபி ஏற்றி விட்டுறக்கூடாது பாருங்க. நான் பொறுமையாக சொல்கிறேன், நான் ஜோம் பண்ணிக்கிறேன், நீ போமா, நீ போ, அப்புறம் பார்த்துக்கலாம், ஜோம் பண்ணுறேன், நீ போ அப்படின்றது. நான் இதுங்க வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க என்கிட்ட நீங்கள் குறை சொல்கிறதுக்கு, உங்களுடைய கஷ்டத்தை சொல்கிறதுக்கு தான் பாஸ்ட் இருக்கிறாரு, உங்களுக்காக ஜோம் பண்ணுறதுக்கு தான். அவசியமானது தான் பேசணுமே. அவசியம் இல்லாத கதையெல்லாம் எனக்கு தேவை கிடையாது. அவசியம் இல்லாத வந்து பேசிக்கின்னு இது 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 பண்ணலாம், அதெல்லாம் ஆண்டவர் விரும்பவே இல்லை. நம்மளுக்கு அது தேவையில்லாதது. ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னுடைய நாவு யாரையும் என்ன பண்ணக்கூடாது, உங்கள் நாவு என்ன பண்ணக்கூடாது, யாரையுமே குற்றப்படுத்தக்கூடாது. பக்கத்தில் சொல்லுங்கள், உங்கள் நாவுனால யாரையும் குற்றப்படுத்தாதீங்க. நல்லா கை கூச்ச சொல்லுங்க, யாரையும் குற்றப்படுத்தாதீங்க தயவு செஞ்சு. யார் பற்றியும் பேசாதீங்க. நம்ம கதையங்க காரி மூஞ்சுனுக்குது. சிஸ்டர், பிரதர், நம்ம வாழ்க்கை, நம்ம குடும்பம் எப்படி இருக்குது? நம்மளுக்கு என்ன ஜாலி பார்த்தீங்களா? நம்மளுக்கு எல்லாருக்குமே ஜாலி என்ன தெரியுங்களாங்க? எல்லாருக்குமே சந்தோஷம் என்ன தெரியுமா? 4 பேர் பேசினுக்கிறேன்னா, இப்போ 4 பேர் நம்ம பேசினுக்கிறோம், வினீத் ஏஞ்சி வெளியே போயிட்டான், இப்போ யாருக்கு கதை ஓடுதுங்க? வினீத் கதை தான் ஓடும். இதுதான் எக்ஸாம்பிள் சொன்னேங்க. 4 பேர் பேசினுக்கிறேன்னா ஏந்து போனாங்களாம், ஏந்து போகும்போது சிக்னல் பார்த்தியா, 4 மினிட்டுக்கு போகிறான், சரியில்லை, இப்படியெல்லாம் பேசுனீங்கன்னா நம்மளுக்கு அது தேவையா? உங்கள் வாழ்க்கை எப்படி? நீங்கள் யோக்கியமாக இருக்கிற நான் சொல்கிறேன்னா, மற்றவனை குற்றப்படுத்துவதுக்கு நீ யார்? நீ செய்கிற பெரிய தப்பு என்ன தெரியுமா? நீ உன் நாவில் என்றைக்குமே நீ நல்லதே பேசுறது கிடையாது. வாய் திறந்தாவே பொய், வாய் திறந்தாவே குற்றப்படுத்துது. அவங்க யோகியமா, இவங்க யோகி, நீ யோகியமா? நீ கரெக்டாக இருக்கிறியா சார்? சிஸ்டர் நீங்கள் கரெக்டாக இருக்கிறீங்களா? நீங்கள் ஏன் சிஸ்டர் அவங்கள பற்றி பேசிகிட்டு இருக்கிறீங்க? நீங்கள் அவங்கள பற்றி நம்மளுக்கு அது வேலையா? குற்றப்படுத்துகிற நாவை கர்த்தருக்கு சுத்தமாக பிடிக்காது. நீங்கள் பைபிள் எவ்வளோ பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க, நீங்கள் யோசிச்சு பாருங்கள். யாராவது போய் யாரை பற்றினா கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறாங்களா பாருங்கள். மோசே வந்து லீடர், அவர் தலைமைத்துவத்தில் இருக்கிறார். அவர் வந்து
அவர் கேட்கறதுனால மோசே என்ன பண்ணுறாரு, மக்களை பற்றி பேசுகிறார். ஏன்னா உங்கள் மைண்டில் ஓடுனுக்குது. மோசே போய் சொல்லுவார், மக்கள் பற்றியில் அடிக்கடிக்கும் சொல்லுவார். ஆண்டவர் கேட்குறாரு, சொல்கிறாரு. அவர் அனுப்பின ஆளுங்கிட்ட கேட்குறாரு, அது என்னது இது ரிப்போர்ட்டு. இப்போ ஐயாவுக்கு ஒரு ரிப்போர்ட் அனுப்புகிறாங்க, முருகல் ஐயாவுக்கு. அவர் என்ன பண்ணோம், இந்த மாதத்துக்குள்ளே, இந்த நாளுக்குள்ளே, இந்த வாரத்துக்குள்ளே என்ன பண்ணோம், எழுதி அவங்களுக்கு அனுப்பணும், சம்மன் அனுப்பணும். அவங்களுக்கு பதில் சொல்லணும், சொல்லி தான் ஆகணும். அது போல் தான் இவர் அதிகாரத்தில் இருக்கிறாரு. அவங்களுக்கு என்ன பண்ணுறாரு, அதை சொல்கிறாரு. அவ்வளோதானே தவிர்த்து யாரையும் போட்டெலாம் கொடுக்கல, யாரை பற்றி குற்ற பற்றிலாம் பேசலை. ஆண்டவர் கேட்டால் நம்ம பேசலாம். நீங்கள் யாரை பற்றியும் கேட்கவும் கூடாது. நீங்கள் யாரை பற்றியும் ஒரு வேளை உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கூட, அது எனக்கு தெரியலைங்க, ஜெபம் பண்ணலாம் விடுங்கன்னு சொல்லி விட்டுருங்க. கெச்சிட்டான் அப்படின்றதுக்காக கடாயில் போட்டு என்ன பண்ணக்கூடாது, வெறும் கரணி போட்டு டருன்னு கடாயில் ஒரு 4 எலும்பு போட்டு தேய்ச்சின்னு இருக்கும், டகட கட கட கட. என்னடா இது சவுண்ட் ஆகுதுன்னு போய் பார்த்தா, நல்லா இவ்வளோ குழம்பு தான் கடாயில் போட்டு கொதிக்க வச்சு இது பண்ணலாம். 4 எலும்பு துண்டு போட்டு இப்படி பண்ணக்கூடாது. இதுதான் நம்ம ஆளுங்களுடைய நிலைமை. என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுதான். அவங்களுக்கு என்னென்னா வேறு ஆழமாக இல்லை. இவங்க ஊர் கதை மட்டும்தான் பேச முடியும். அவங்களால எல்லாரையும் குற்றப்படுத்தி தான் பேச முடியும். அவங்க ஏசையா போல, ஆண்டவரே என் நெருப்பு தழலால் என் நாவை சுடுங்கன்னு கேட்குற அந்த அனுபவம் இல்லை. ஏன்னா அவங்க வேறு ஆழமாக போல. இவர் கர்த்தருடைய மனுஷனாக இருக்கிறதுனால தான் ஆண்டவர் பேசுகிறாரு. அப்படி பேசி கூட அவர் என்ன சொல்கிறாரு, நான் அதமானேன், நெருப்பு தழ நாவு சுடப்பட்டது, அவர் பரிசுத்தமானார். அதுக்கப்புறமா கர்த்தர் என்ன பண்ணுறாரு, அழைப்பு கொடுக்குறார். என்ன அழைப்பு கொடுக்குறாரு, வாசிப்போம் 8வது வசனத்தை. பின்பு நான் யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவர்களின் சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான் இதோ அடியேன் இருக்கிறேன் என்றேன், என்னை அனுப்பும் என்றேன். அல்லேலூயா. இந்த அனுபவம் யாருக்கு தெரியுமா இருக்கும், கருவாலி மரத்தை போல மேல் நோக்கி வளர வேண்டும். எந்த அளவுக்கு மேல் நோக்கி வளருதோ அந்த அளவுக்கு வேறும் ஆழமாக இருக்கணும். அல்லேலூயா. ஆளும் வளரணும். அதுக்கு பேர் தானே அது வளர்ச்சி. மரன்றது ஹைட்டாகவும் ஆகணும், வெயிட்டாகவும் ஆகணும். வேறும் ஆழமாக இருந்தால் தான் அந்த மரம் ஸ்ட்ராங்காக. கருவாலி மரத்துக்கு உங்களுக்கு சொன்னேன் நான், அது ரொம்ப ஸ்ட்ராங்காக மரமாக இருக்கிறதுக்கு காரணம் அது வேர் ரொம்ப ஆழமாக இருக்குது. யாருடைய வேர் ஆழமாக இருக்கிறதோ கருவாலி மரத்தை போல, அவர்கள் தான் தைரியமாக சொல்வார்கள், என்னை அனுப்பும் நான் போகிறேன் என்று சொல்லி. அல்லேலூயா. யாருக்கா தைரியங்குதா, என்னை அனுப்பு நான் போகிறேன். நான் இப்போ கேட்குறேன், ஆண்டவர் தேவதூதர் நான் தான் வச்சுங்க. பின்பு அவர் யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் அப்படின்னு நான் கேட்குறேன். இப்போ சொல்லுங்கள், யாராவது சொல்லுங்கள், சொல்லுங்களா. சொன்ன உடனே என்ன கூட்டு போயிடுவார், புன்னைக்கு போக சொல்லுவாரா, இல்லை பருகுரியில் வேறு எதாவது வில்லேஜ் ஏதோ பாட்டு வந்துக்கிறாரு பொழுது. இவர் என்ன சொல்கிறேன்னா, நம்ம போல்டாக நம்மளால் சொல்கிறதுக்கு கூட என்ன பண்ணல. ஏன்னா வேறு இன்னும் ஆழமாக போகல. நம்மளுக்கு என்ன, நான் நாளைக்கு கவலை தான். திடீர்னு நம்ம போகிறேன்னு கை தூக்கிட்டுனா, சரி வாங்க விசிபி எங்கன்னா சேர்த்து விட்டுருவோம் ஊழியத்தில்ன்ட்டு எங்கன்னா கூட்டு போய் விட்டுருவாரோ, இல்லை வேறு எங்கன்னா ஊழியம் கனெக்ட் ஆகிட்டு நம்ம அப்படி போயிட்டோன்னா நம்ம குடும்பத்தை யார் பார்க்குறது. இப்போ இந்த கவலைகள் தான். இது ஏன் நம்மளால் சொல்ல முடியல அப்படின்னா, நம்மளுக்கு பிரான்ச்சஸ் நிறைய படர்ந்து வளர்கிற மரமாயிட்டோம். நல்ல அது சில மரங்கள் ரொம்ப படர்ந்து வளரும், அது ஸ்ட்ராங்காக இருக்காது. இது படர்ந்து வளருது, ஸ்ட்ராங்காக இல்லை. சில மரங்கள் நல்லா நேர் நோக்கி வளரும், அது படரும், ஆனால் அவ்வளோலாம் படராது. அதாவது படர்கிற மரங்கள் குள்ளமாக இருக்கும். தெரியுமா உங்களுக்கு, படர்கிற மரம் எப்படி இருக்கும், குள்ளமாக இருக்கும். மேல் நோக்கி வளர மரங்கள் படராது, படர்ந்து இருக்காது. அது கொஞ்சம் அது கிளைகள் இருக்கும். நீங்கள் பாருங்கள், நல்லா வெட்டி விடுற மரம் தான் என்ன பண்ணும், ஸ்ட்ரைட்டாக மேலே வளர்ந்துட்டு ஹைட்டாக வளர்ந்துருக்கும். அப்போது கர்த்தர் சொல்கிறாரு, உங்களுக்கு ஒரு அனுபவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் இதுக்கு 2வது பாட்டு பேசணும் பொழுது உங்களுக்கு நேரம் போயிட்டுருக்குது. நான் ரொம்ப ஷார்ட்டாக சொல்கிறேன். ஆண்டவர்கிட்ட சொல்கிற இந்த அனுபவம் உங்களை ஆண்டவருக்குள்ளே வேறு ஒன்று செய்யும். என்னை அனுப்போ நான் போகிறேன்னு யார் சொல்ல முடியுமோ அவங்க கர்த்தருக்குள்ளே அவங்களுடைய முழு விசுவாசம் யார் மேலே தான் இருக்குது. அவருக்காக நான் நின்றுட்டா எல்லாத்தையும் அவர் எனக்காக செய்வார்ன்ற ஒரு மன நம்பிக்கை, தைரியம். பார்த்து தரிசித்து நடக்கிறவரில் விசுவாசித்து நடக்கிறவர்கள் மட்டும்தான் அதை சொல்ல முடியும். நான் என்னை அனுப்புங்க நான் போகிறேன்னு சொல்லிட்டு நான் அப்படி தான் சொல்லுவேன். என்னை அனுப்புங்க நான் போகிறேன், எங்கே அனுப்புறீங்க நான் போகிறேன். எனக்கு அந்த கட்ஸ் இருக்குது, எனக்கு அந்த தைரியம் இருக்குது. ஆண்டர்கிட்ட சொல்லி எங்கே அனுப்புறீங்க நான் போகிறேன். ஏன் தெரியுமா,
நான் இந்த உலகத்தின் ஆதாயத்துக்காக நிற்கல, நான் ஆண்டவருக்காக நிற்கிறேன். அவர் என்னை கொண்டு போனார்னா அவர் என்னை போஷிப்பார், என்னை நடத்துவார், எனக்கானதை அவர் சந்திப்பார்ன்ற அந்த நம்பிக்கை தான் வேறு ஆழமாக இருக்குது. நான் விசுவாசிக்கிறேன், என்னுடைய வேறு ஆழமாக இருக்கிறது. ஆகவே நான் விசுவாசிக்கிறேன். நான் ஊழியக்காரன்றதுனால் மாத்திரமல்ல, என் பொது வாழ்க்கையில் இருக்கும் பொழுதும் என் வேறு ஆழமாக தான் இருந்தது. உங்கள் வாழ்க்கையில் உங்கள் வேறு ஆழமாய் கருவாலி மரத்தை போல இருக்கும் என்றால் கர்த்தருக்காக ஊழியம் செய்கிற அந்த அனுபவத்துக்கென்று அழைக்கப்படுகிறீர்கள். மூன்றாவது, இது ஒரு நீதிக்கு அடையாளமாக இருக்கிறது. கடவுளுடைய மகிமையை பிரதிபலிக்கக்கூடிய நீதிக்கு அடையாளமான ஒரு மரமாக இந்த கருவாலி மரம் பார்க்கப்படுகிறது. இது தேவனுடைய வல்லமையை நீதிக்கு எடுத்து காட்டி விசுவாசத்துக்கு ஒரு நிலையான ஒரு அடையாளமாக இந்த கருவாலி மரம் சொல்லப்படுகிறது. அதுதான் இந்த கடைசி 10-13 வரையிலான வசனங்களில் சொல்லப்படும் பொழுது ஆண்டவர் அதை தான் இந்த இடத்துல குறிப்பிடுகிறார். நம்ம வாசிப்போம். 10வது வசனத்தை நம்ம வாசிப்போம். காதுகளினால் கேளாமலும் தங்கள் இருதயத்தினால் குணப்படாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமல் ஆக்காமல் இருக்க நீ அவர்கள் பாருங்க. இது எந்த அளவுக்கு நீதிக்கு அடையாளப்படுத்துகிறார் கர்த்தர் அப்படின்னா, இந்த உலகத்துக்குரிய எதையும் கேட்காமல் பார்க்காமல் பேசாமல் எல்லாவற்றுக்கும் என்ன பண்ணணும்? மூடி போடணும். இல்லை, காஃபி டப்பாவை திறந்து வச்சுன்னா காஃபி ஓடுற என்ன ஆகிடும்? கட்டி போயிடுது. இல்லை, எதையாவது ஒரு டப்பாவை நீங்கள் திறந்து விட்டு போயிடுங்க, சாந்தத்துக்குள்ளே கெட்டு போயிடுதா இல்லையா? எப்பா சாப்பாடே கூட நம்ம சாப்பாடு போட்ட அப்படியே மூடி திறந்து விட்டு வந்துட்டா வீட்டில் என்ன பண்ணோம்? எல்லாருக்கும் சாப்பாடு போட்டுன்னா மூடி மாட்டியா? அப்படியே சாப்பாடு போட்டு திறந்து விட்டு வந்துட்டுக்கிறிய. அப்படியே குழம்பு ஊற்றிக்க அப்படியே விட்டுக்கிற. ஈ ஊந்துச்சுன்னா பள்ளி எல்லாம் ஊந்துச்சுன்னா மூடி போடப்படணும்ல. நீதி வெளிப்பட வேண்டும் என்றால் கருவாலி மரத்தை போல ஆண்டவருடைய நீதியும் அடையாளமும் உங்களிலிருந்து காணப்பட வேண்டும் என்றால் நீங்கள் ஆண்டவருக்கு முன்பதாய் நீதி எதிர்பார்த்து நிற்கிறோமோ தவிர உலகத்துக்கு முன்னாடி நீதி என்ன பண்ணாது? எதிர்பார்த்து நிற்கக்கூடாது. அது விருதாவாக இருக்கும் என்று இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. அதனால தான் ஆண்டவர் இந்த மனுஷர்களை குறித்து பேசும்பொழுது இங்கே பாருங்கள், அப்பொழுது நாம் ஆண்டவரே எதுவரைக்கும் இது ஒரு அழிவு நோக்கி எல்லாம் முடிகிற வரைக்கும் நம் மரண பரியந்தமும் நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்? கடவுளுடைய நீதிக்காக காத்து இருக்கணும். நம்மளை வேற இந்த உலக நீதி என்றைக்குமே உங்களை குற்றப்படுத்த தான் செய்யுமே. ஆமாவா இல்லையா? யார் உங்களை நீதிக்குள்ளாய் நடத்த முடியும்னா ஆண்டவருடைய நீதி எதிர்பார்த்து நில்லுங்க. எதுக்காக இந்த கருவாலி மரத்தை அப்படி நீதிக்கு ஒப்பிடுறாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது யாக்கோபு, யோசுவா, மோசே, ஆபிரகாம் போன்ற நம் முற்பிதாக்கள் எல்லாம் ஆண்டவரை தேடும் பொழுது கருவாலி மரத்தின் அருகே கூட முழங்கால் படிட்டு ஜெபிக்கிற அந்த அனுபவம் உங்களுக்கு இருந்தது. அவருடைய நீதி எங்கே தேடினாங்க? அந்த மரத்தின் அடியில் நின்று ஆண்டவரை நோக்கி தேடக்கூடியவர்களாக இருந்தாங்க. உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் ஒரு இடத்தை தேட வேண்டும். நமக்கு முன்னாடி இருக்கிறது ஒரே ஒரு மரம் தான். எந்த மரம்? சிலுவை மரம் தான். நம்முடைய நீதியை அவருக்கு முன்பதாய் தேடுங்கள், கர்த்தர் நீதியை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். இதுதான் ஆண்டவர் உங்களோடு பேசுகிற ஒரு வார்த்தை. கருவாலி மரத்தோடு கூட நம்முடைய வாழ்வை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது ஆண்டவர் 3 காரியங்களை குறிப்பிடுகிறார். கருவாலி மரம் வலிமையும் நிலையான தன்மை உடையது போல கிறிஸ்துவ வாழ்க்கையில் நம்ம வலிமை உள்ளவர்களாகவும் நிலையான தன்மை உடையவர்களாக இருந்து பிசாசினுடைய தந்திரங்களை ஜெயிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். 2வது, உங்களுடைய வேர் ஆழமாய் ஊன்றி இருக்க வேண்டும். எந்த அளவுக்கு நம்ம மேல் நோக்கி வளர்கிறோமோ நம்முடைய வேரும் ஆழமாய் இருந்தால்தான் கர்த்தரை பற்றுகிற நம்பிக்கை விசுவாசத்தில் நம்ம பலப்பட முடியும். அதே போல நீதியை வெளிப்படுத்துகிற ஒரு மரமாய் கருவாலி மரம் இருந்தது போல நம்முடைய வாழ்விலும் கர்த்தருடைய நீதிக்காக காத்திருக்கிறவர்களாக நம்ம இருக்கும் பொழுது நிச்சயமாய் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மையும் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பார். அந்த வார்த்தைகளை சிந்தித்து செயல்படுங்கள். ஆண்டவரிடத்தில் உங்களை ஒப்புக் கொடுங்கள். என்னை அனுப்பும், நான் போகிறேன். எதுவாக இருந்தாலும் ஆண்டவர் என்னை அனுப்பும், நான் போகிறேன் என்று சொல்லுகிற அனுபவத்துக்குள்ளாய் வாங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம் யாவரும் எழும்பி நின்று